ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் உருது பாட ஆசிரியர் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்கை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மதராசா அசாம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் காலியாக இருந்த உருது பாட ஆசிரியர் பணியிடத்திற்கு ஹாஜிரா என்பவர் சென்ற 2022ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதவில்லை என கூறி ஹாஜிரா நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க மறுத்து 2023ஆம் ஆண்டு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பள்ளி நிர்வாகம் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என கூறி ஹாஜிராவின் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்கும்படி 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தொடக்க கல்வி இயக்குனர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் R. சுப்பிரமணியன், K. சுரேந்தர் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஆசிரியர் தகுதி தேர்வு சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே 2 உத்தரவுகளை பிறப்பித்துள்ள நிலையில் இந்த வழக்கில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது என கூறி அந்த வழக்கை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அபராத தொகையை 4 வாரத்திற்குள் பள்ளி வழங்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் அந்த தொகையை ஹாஜிராவின் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க மறுத்த அதிகாரியிடம் இருந்து வசூலிக்கவும் உத்தரவிட்டனர்.